வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 காலையிலேயே சண்டே கட்டினாடுறானுங்க. ஸோ நேற்றே சொல்லியிருந்தோம், ஸ்கில் அண்ட் லேபர் அந்த ரெண்டுமே அந்த டாபிக் வந்து தேவையில்லாதது பிக் பாஸ் ஹவுஸில். ஸோ தேவையில்லாத ரெஃபரன்ஸ் அதை வந்து தீபக் கொண்டு வந்தது. அதுதான் காலையிலையும் கண்டினியூ ஆகுது. ஸோ இதை கண்டினியூ பண்ணுறதே தீபக் தான். தப்பு பண்ணதே தீபக் தான். காலையில் ப்ரோமோ பார்த்துட்டு எல்லோரும் அருணை திட்டி தீக்கிறானுங்க. ஸோ அருணுக்குள்ள மிஸ்டேக் என்னென்னா, அவன் எது சொன்னாலும் நியாயமான கருத்து இருந்தாலுமே ட்ரிக்கர் ஆகி ரொம்ப கத்துறதுனால அவனுடைய கருத்து வந்து அப்படியே தப்பாகவே போய் சேருது. ஸோ ஓகே, என்ன நடந்துச்சு அப்படின்னா, காஃபி குடிக்க போகிறான் அருண். தீபக் அங்கேருந்து என்ன தீபக் வந்து சொல்கிறாப்புல, லேபருக்குலாம் எங்களால் காஃபி கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. அப்போவே அமைதியாக தான் இருந்தான். அடுத்து வந்து என்ன ட்விஸ்ட் பண்ண பார்க்குறியா அப்படின்னு வந்து தீபக் வந்து அருணை பார்த்து கேட்குறான். உடனே அருண் வந்து ட்ரிக்கர் ஆகிட்டான். ஏன் நான் என்ன லேபர் வேலைக்கு வந்திருக்கேன், லேபர்னா டீலாம் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் வந்து ட்ரிகர் ஆகி. ஸோ இந்த இடத்துல பியூராக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அருண் மேலே தப்பே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் தீபக் மேலே தான் தப்பு. நேற்று நடந்த பிரச்சனையை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே கொண்டு வரான் வந்து தீபக் தான். ஸோ ஒருத்தனை ட்ரிக்கர் ஆக்குனது தீபக்கு, ஆனால் திட்டு வாங்குறது அருண். ஏன்னா வந்து அருண் வந்து அதை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து தெரிய மாட்டேங்குது அருணுக்கு. ஸோ அவனும் ட்ரிக்கர் ஆகி கத்தவும், இவனும் ட்ரிக்கர் ஆகி கத்தவும். ஸோ அங்கிட்டிருந்து மஞ்சரி ஒரு குரல், மஞ்சரி தான் அருணுன்னா ஒன்று வந்துடுவாங்களே. ஸோ அருணுக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து மோக் பண்ணால் அது பிரச்சனை இல்லை. மஞ்சரியை வந்து எல்லோரும் சேர்ந்து மோக் பண்ணால் அது இன்டர்நேஷ்னல் பிரச்சனையாயிரும். ஸோ மஞ்சரி கத்துறாங்க, நீங்கள் பர்சனலாக ட்ரிக்கர் ஆகி கத்துறீங்க அப்படின்னு. ஏன் தீபக்கு சொன்னதை வந்து அட்ரஸ் பண்ணலை? அவ்வளோ நல்ல மனுஷங்க உள்ள முத்துக்குமரன், நம்ம மஞ்சரி எல்லாருமே வந்து தீபக் நீங்கள் சொன்னது தான் தப்பு, ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க, லேபரு ஸ்கில் அது நேற்றே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி ஒரு யாரையுமே காணமாடா. ஏன்னா தீபக் சொன்னது வந்து தீபக். வேறு யாராவது சொல்லியிருந்தால் சொல்லியிருப்பாங்க. தீபக் சொன்னது அப்படிங்கிறதுனால யாருமே சொல்லலை. தீபக்குக்கு பயப்படுறாங்க, இதுதான் உண்மை. ஸோ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ராணுவ மட்டும்தான் பாவம் அருணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ சத்யா எல்லோரும் கேட்குறானுங்க. அருண் சொல்லும்போது கேட்டுட்டு வெளியே வந்து கேலி பண்ணி சிரிக்கிறான். ஒரு ஜாக்லின் அண்டு சௌந்தர்யா இவங்களோட. ஐயோ இவன்ட்ட மாட்டிக்கிட்டு பெரிய பாடாக இருக்கேன்னு. அதை அவன்கிட்டே உள்ளேயே சொல்லியிருக்கலாம்ல. உள்ளே நடந்ததை வந்து அருண் பேசிக்கிட்டு இருக்கான். இதை பற்றி ஒயிட் கலர் ஜாப்புங்கிறாங்க, பி கலர் ஜாப்புங்கிறாங்க, சி கலர் ஒயிட் அப்படின்னு பிரிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். வந்து அப்போல்லாம் அமைதியாக கேட்டுட்டு வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான்லாம் பஸ்ஸில் போகும்போதே எந்த நியூஸு பார்த்தாலும் அமைதியாக பார்த்துட்டு போயிடுவோண்டா அப்படின்னு. ஸோ நீ எதுக்கு உள்ளே இருக்கேன்னு எனக்கே தெரியலையா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அவனே இப்போ சொல்கிறான், நான்லாம் மிச்சர் திண்டுக்கிட்டு இருக்க தான் லைக் அப்படின்னு. எதுக்கு விஜய் டிவி வச்சுருக்கானுங்கன்னு தெரில. தயவுசெய்து அனுப்பி விடுங்கய்யா. பார்க்குறதுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணலான்னு பரவாயில்ல, அதை கேட்டுட்டு இங்கே வந்து நல்ல மாதிரி அப்படியே ஆக்டிங் பண்ணி நடிக்கிறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ அங்கிட்டு வந்து ராணவும் அருணும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ராணுவ பார்த்திங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து தனிமையாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள போய் ஆறுதல் கொடுக்குறது அந்த மாதிரி வேலையை பார்ப்பான் அவன். ஸோ அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்க்கலாம் உண்மையிலே இன்றைக்கி ஒரு டாஸ்க் என்ன நடக்குது அப்படின்னு.